कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राजा योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राजा महाराज की ஸ்ரீவைகுண்டம் யோகிராஜ் குமார் சத்சங்கத்தினுடைய இது ஜூலை மாத சத்சங்கம் முதல் வெள்ளிக்கிழமை, மாதந்தோறும் ஆங்கில மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இது நடைபெற்று வருகின்றது. இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய சத்சங்கம். இதில் தொடர்ந்து அடியன் போன சத்சங்கத்தை தான் ஆரம்பிச்சிருக்கேன். யோகியினுடைய சரிதம், திவ்ய சரிதம். அது எப்படி கம்பராமாயணம் 6 காண்டமாக இருக்கிற மாதிரி பகவானுடைய வாழ்க்கையும் அடியன் கம்பராமாயணத்தை அறிவுறுத்தி 6 காண்டமாக இருக்கு. 2015 சுரத சப்தாக ஒன்று செய்திருக்கேன். பல ஊர்களில் முதல்ல 6 தினங்கள் தொடர்ந்து சொற்பொழிவு. அப்புறம் பல ஊர்கள் 6 நாள் மக்கள் வராத சிறனால 2 நாள் முடியாது. சனி ஞாயிறு சொல்லி கோயம்புத்தூர் தான் முதல்ல கேட்டாங்க. 2 நாள் வராத 10 to 5 கூட 10 to 5 இருந்து அங்கே சுரத சப்தாகம் ஒரு கன்சாலிடேட் ஃபார்ம். எனக்கு தான் கஷ்டம். காலையில் 10லேருந்து 1 மணி வரை பேசுவேன். அப்புறம் 1 மணி நேரம் கேப், 2லேருந்து 5 வரை. அப்படி ஒரு நாள் 6 மணி நேரம், அடுத்த நாள் 6 மணி நேரம், 12 மணி நேரம். நடுவில் அப்போல்லாம் செல்லமாக கிடையாது. யாரோ ஒருத்தர் வச்சு பாடம் வைப்பேன். இப்போ செல்லமான கூட வர்றாங்க. அப்போல்லாம் பாடலாம் ஓரளவுக்கு தான் இருக்கும். இப்படி ஆரம்பித்து சுரத சப்தாகம் தமிழ்நாடு முழுக்கப்பட்டிருக்கும். இப்போ அதனுடைய வரலாற்று தான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக தரேன். ஏற்கனவே பாலகாண்டம் முடிச்சு சுருக்கமாக அதை ஞாபகப்படுத்துகிறேன். யோகிராம் சுகுமார் சுவாமி கங்கை கரையில் காசி கரையில் நர்தராய் என்கின்ற கிராமத்திலே பிறக்கிறார். பிறந்து அவர் வளர்ந்து வரும்போது 2 சம்பவத்தை அவர் சொல்கிறார். 13 வயதாக இருக்கும்போது ஒரு பறவை சம்பவம். கிணற்றில் போய் அம்மாவுக்கு தண்ணீர் அரைச்சி கொடுக்க போகிறாரு. அப்போ ஒரு அழகான பறவை விழுந்துருக்காரு. அந்த தாம்பு கைட்ட அவர் சும்மா விளையாட்டு சுற்றுறாரு. அந்த பறவை மேலே போட்டு பறவை துடிச்சு கீழே போகுது. ஓடி போய் அந்த பறவை எடுத்துட்டு கங்கை கரைக்கு ஓடி போகிறார். அது வாயில் கங்கை தண்ணி எடுத்து ஊற்றுறாரு. பறவையை பழைக்க வச்சுக்கிறாங்க. பறவை பழைக்க முடியாது. பறவை இறந்தது. அப்படியே ஆற்றோட தண்ணியில் விட்டுட்டு அப்படியே சோகமாக உட்காந்து அப்படியே சோகமாக இருந்தது. அப்போ இந்த பறவை இறந்து போனதுக்கு ஏன் நம்ம காரணமாயிட்டோம்ங்கிற சோகம். அப்புறம் இது இப்போ அழகாக தெரிஞ்சுட்டு இந்த பறவை என்ன திடீர்னு இப்படி ஆகிட்டு. இப்போ இதுவரை இந்த பறவைக்குள்ளே என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இல்லை, இந்த கேள்வி கூட 2 உணர்வுக்கு உள்ளாகிறாரு. இது கரெக்டாக 13 வயது. அதாவது திருப்பி 3 நாட்கள் கழிச்சு ஒரு 16 வயது வரும்போது ஒரு உள் உணர்வால் உந்தப்பட்டு எந்த போதமும் இல்லாமல் திடீர்னு ஒரு ட்ரெயினில் கிளம்பி யாரோ டிக்கெட் எடுத்து காசியில் போயிருந்தார். அவர் உள்ளது ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும் காசி. யூபியினுடைய இந்த கடைசி காசி இங்கே இருக்குது. அவர் வந்திருக்கார். காசியில் போய் நேராக அவர் ஏதோ நேராக விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போய் சேர்ந்தார். கோயிலில் கர்ப்பகிரகத்தில் போய் இருக்கிறார். ஒரு பேர் ஒளி அவருக்கு ஒன்றுமே இல்லை. விஸ்வநாதரோ கோயிலோ ஒன்றும் தெரியல. ஒரு பெரிய ஒளி. அந்த ஒளிக்குள்ளே அவர் ஒரு நேரம் தன்னை மறந்து நின்றுட்டு. அதுக்கப்புறம் வெளியே வர்றாரு. அப்புறம் ஒரு 7 நாள் போதமே இல்லை. காசி பிச்சு வர்றாரு. பிச்சு பிடிச்ச மாதிரி. அது என்னன்னா காசி என்கிற சொல்லுக்கு அர்த்தமே பேரொழி. காசினாலே ஒளி. அதனால காசிக்கு போயிட்டு வந்துட்டோம். காசி நல்லா கண்ணால் பார்த்து கதையாக சொல்லிட்டோம். ஆனால் நம்ம காசி அனுபவம் கிடைக்கிறது. சாமிக்கு முதல் தடவையே அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த பேரொழி சொல்லும் ஒரு பெரும் சாந்தி அவருக்கு முதலே கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா அவர் அப்படியே வராரு. அப்படியே தேடி தேடி வர்றாரு. ஒரு சாரநாத்ங்கிற இடத்துக்கு வர்றாரு. அங்கே தான் அசோகருடைய ஸ்தூபி இல்லை. அதாவது புத்தர் ஞானம் பெற்ற பிறகு முதலாக வாய் திறந்து பேசின இடம் தான் அந்த சாரநாத். தன்னுடைய ஒரு 5 சிஷ்யர்கள் உட்கார்ந்துருக்க அவர் உபதேசம் பண்ணுற இடம். அந்த இடத்துல பிரிக்கும் போது சாமிக்கு திருப்பி வராது. அது இப்போ ஒன்றா விஸ்வநாதருடைய கர்ப்பகிரகத்தில் ஒரு அனுபவம் இங்கே இது 2 கிடைச்ச பிறகு தன் போதம் வருது. அப்புறம் நேராக ஒரு ட்ரெயின் ஏறி வீட்டை பார்க்க வச்சுருக்காரு. அப்புறம் படிக்கிறாரு, படிக்கிறாரு, பேசுகிறாரு. அது மாதிரி பல விஷயங்கள் ஓடுது. அப்படி இருக்கும்போது அவர் படிச்சிருந்தாரு. பிஏ, அந்த காலத்தில் பிஏலாம் பாஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வேலையில் இருந்த ஒரு பள்ளிக்கூட ஹெட்மாஸ்டராக இருந்தார். இதெல்லாம் வந்தாலும் அவருக்கு மனசு அதில் ஒட்டலை. உள்ளுக்குள்ளே அந்த இறை நாட்டம் இருக்குன்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய மகாத்மா, ஒரு பெரிய நோக்கத்தோடு வந்தவர். அவரால் அது இருக்க முடியாது. அதனால் இருந்து பார்க்குற வாழ்க்கையே அதில் வாழ்க்கையை அவர் துறந்து. அப்போ அவர் திடீர்னு கிளம்பி வர பார்க்குறாரு. அதிலிருந்து ஞான காண்டம். அதுதான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். அப்புறம் எங்கே வந்தார்? படித்து முடித்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மனம் வேலையில் ஒட்டாமல் அவருக்கு நம்ம அப்போ அவருக்கு கபாடியா பாபான்னு நண்பர் இருப்பார். அவர் இருந்த அந்த கிராமத்தில் கடற்கரையில் ஒருத்தர் இருப்பார். எப்பவுமே ரொட்டி தீதியே ரொட்டி போடுதுமான்னு வீட்டில் பிச்சை எடுத்துட்டு போவார். அவர் யாருன்னா கல்கத்தாவில் ஒரு பெரிய ஜட்ஜாக இருந்தது. ஒரே நாள் எல்லாத்தையும் சுத்தர போட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டாரு. பெரிய படித்தாலும் அந்த காலத்தில் ஜட்ஜாக இருக்குன்னா
1930களில் நினச்சி பாருங்க, பிரிட்டிஷ் பீரியட். ஜட்ஜினாலே ஒரு பெரிய போஸ்ட் விட்டதான் படித்தவங்க தான் வர முடியும். அதெல்லாம் தூக்கி வரப்பா. ஏன்னா அவருடைய சொந்த மருமகனி ஒரு கொலை பிடிக்கும், மகளை கட்டின மருமகன். அவருக்கு கொலை தண்டனை இவரே எழுதுறாரு. இவங்க அந்த காலத்துலலாம் கொஞ்சம் நீதி பரிபாலனை தான் இருக்குது. இந்த காலத்தில் அந்த காலத்தில் யாராக இருந்தால் தப்பு தான் சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனை இவரே எழுதி அந்த நிப்பை உடைச்சிட்டு அப்படியே இந்த கோட்டுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் கலந்து அதில் வச்சுட்டார். அப்படியே கோணத்தை பாய்ச்சி அப்படியே இறங்கி வாழ்க்கையே வந்தேன்னா சொந்த மருமகளுக்கு தாங்க கையாலேயே தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நிலைமை ஆகிட்டு அது ஒரு வருத்தம். போதும் தான் வாழ்க்கை சொல்லி வெளியே இருந்தது. அப்படி வந்தவர் தான் கபாடியை பாப்பா. வந்து இந்த சுவாமி இருக்கக்கூடிய ஊரில் தான் ரொம்ப நாளாக இருந்தார். இப்போ அவருக்கு ஆசிரமெல்லாம் இருக்கு, அவர் பெரிய ஆசிரமெல்லாம் வந்துச்சு. அந்த கபாடியை பாப்பாட்ட போய் சாமி எப்பவும் பேசிட்டு சின்ன பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோன்னா இவர் ஓடி போய் கங்கெல்லாம் அவர் உட்காந்துருப்பாரு, பாபா பாப்பான்னு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்போ அவர்கிட்ட இவர் பல ஆன்மீகமான சந்தேகங்கள் அவர்கிட்ட கேட்டுருக்காரு. இவர் வாழ்க்கையில் அந்த கபாடியை பாப்பாவை காரண குருன்னு பின்னாடி ஒரு குரு வர்றதுக்கு ஒருத்தர் காரணமாக இருப்பார். அவரை காரண குருன்னு அவர் மனிதனாக கூட நம்ம கை காட்டியிருப்பான். எங்கள் திருவண்ணாமலை போய் அங்கே போகிறவங்க கை காட்டியிருப்பார். அந்த ஆள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு காரணம். திருவண்ணாமலைக்கு உங்களை வழிகாட்டினதுனால அவன் காரண குரு ஆகிடும். அப்படி கபாடியை பாப்பாட்ட நீ இந்த புஸ்தகம்லாம் படித்தெல்லாம் ஆன்மீக வளர்த்து நீ ஞானிகளை போய் பாரு. ஞானிகள்கிட்ட போய் நீ சைலண்டாக உட்காரு. அப்போ அந்த ஞானிகள் உனக்கு ஞானம்னா என்னங்கிறது உனக்கு சொல்லி தருவாங்க, அந்த அனுபவத்தை தருவாங்க. ஆனால் நீ புத்தகத்தில் நீ பகவத்கீதை படிச்சுட்டேன். அப்பவே சாமி பகவத்கீதை முடிச்சிட்டாரு. துளசிதாஸ் ராமாயணம் பாராம படிச்சுட்டாரு, நிறைய படித்தார் சாமி. இப்போ இந்த புத்தகங்களெல்லாம் நீ படித்து ஞானமடைய முடியாது. ஒரு உத்தமமான ஞானிகளை தேடி செலுத்துறாரு. எனக்கு அப்படிதான் ஒரு தேடல் இருக்குது. அப்படிதான் நான் வீட்டு வந்தேன். இது சாமிக்கு அந்த கேடல் சொல்றது. அப்படி இருக்கும்போது அப்போ நான் ரிஷிகேஷ் கிளம்பி பார்ப்பேன். எல்லாம் இவே மேலே தான் ஆட்கிட்டு இருப்பாங்க, ரிஷிகேஷ் போகிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை உன்னுடைய குரு தெற்க இருக்கா, நீ தெற்க போகணும். தெற்கேன்ற உடனே என்ன கேட்டதுன்னா தெற்கு நோக்கி போகிறாரு. அன்றைக்கு தெற்கே யார் பிரகாசமான ஆள்னா நம்முடைய அரவிந்தர். அரவிந்தர் வங்காளத்துலேருந்து வந்தார். வங்காளங்கிறது சாமி ஊருக்கு பக்கத்தில் பெங்களா. அப்போ அன்றைக்கு பிரபலம் சொன்ன தெற்கே சொன்னால் அரவிந்தர் தான் அன்றைக்கி பிரகாசமான ஆள். அப்போ அவர் அப்படியே மகான் அரவிந்தர் போய் பார்க்கணும். நான் சுதந்திர போராட்டத்தில் இருந்து அப்படி கிளம்பி போய் ஒரு சாமியாராகி ஆசிரமம் அமைச்சிருக்காரு. அப்போ சாமி முதல்ல போகிறார். அப்போ இந்த கபாடியை சொல்ல நீ அரவிந்தரை பார்க்கும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலை அடிவாரத்தில் ஒரு மௌனி இருப்பார், கோணம் இருக்குது. அவரையும் நீ மறக்காமல் பாரு. அங்கே அந்த மலையே சிவன். திருவண்ணாமலைங்கிற பேரே உங்களுக்கு தெரியல, ஆனால் அது சொல்கிறார் கேட்டார். அந்த ஊரில் மலையை சுற்றி எல்லாருக்கும் முன்னாடி அந்த மலை தான் சிவன். அங்கே ஒரு ஞானி, அதான் ரமண மகரிஷி பேர் கூட வட இந்தியாவில் அப்படி தெரியல, ஆனால் கரெக்டாக சொல்கிறாங்க. நீ அரவிந்த பாண்டிச்சேரி திருவண்ணாமலை கொஞ்சம் பக்கம்தான். அப்போ நீ போயிட்டு திருவண்ணாமலைக்கு போங்க. அங்கே ஒரு மலையே சிவன். அந்த மலையெல்லாம் சுற்றி வந்து வணங்குவாங்க. அங்கே கௌபீனதாரியாக ஒருத்தர் இருப்பார், ஒரு மகான். அவர் அதிகம் பேச மாட்டார், மௌனி. நீ அவரையும் போய் பாரு, அரவிந்தரை பாரு, அவரையும் பாரு. அதனால சாமி கிளம்பி ஒரு 3 ஸ்டேஷன் வரதுல அந்த காலத்துலேயே பிக் பாக்கெட் அடிச்சிட்டான். 1940 இந்தியா சுதந்திரம் வந்து பிக் பாக்கெட் இருந்தது. சாமி 47 ஏப்ரல் மேலே தான் கிளம்பி வந்தார். ஆகஸ்ட்ல சுதந்திரம் கிளம்பி சாமி வாத்தியார். மே மாதம் லீவ் விடுவாங்க, சம்மர் ஹாலிடேஸ். அந்த வெக்கேஷன்லாம் அவரும் வர்றாரு. அப்படி வரும்போது 3-4 ஸ்டேஷன் கிடக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் கையை விடுறாரு. டிக்கெட்டெல்லாம் காணல. என்ன பார்த்தா அந்த பையோட கட் பண்ணி எடுத்து போயிட்டான். பஸ்ஸில் டிக்கெட் ரூபாய் எல்லாம் போயிட்டு. அதனால இவர் ஒரு நிமிஷம் நினச்சிப்பாங்க, இறங்கிடலாம், பக்கத்து ஊர் தானே, அடுத்தால இறங்க, அடுத்த பஸ்ஸை பிடிச்சி படத்தை வாங்கிட்டு ஒரு ஊருக்கு வந்துடலாம். ஆனால் இப்படி அதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு குருவை தேடி போகிறோம். இது எக்காரம் ஒன்று. அப்போ குரு நமக்கு சொல்கிறாரு கையில் காசு இல்லாமல் வாங்க. இவர் கொஞ்சம் ஆன்மீகமான ஆள் தான். நம்மனே நினைச்சோம் பயந்து அம்மா துட்டிலேயே அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி போனால் போடு, யாராவது புரியாது. அந்த ஊரில் தெரிஞ்சவன் எப்படி அங்கே நினைச்சவங்க சொந்தக்காரையும் வேண்டியவன் தெரிஞ்சவன் அப்படின்னா இருப்பான்னு சொல்லி ஒரு காசை வாங்கி போயிட்டு ஊரில் வந்து படத்தை அனுப்பிடலாம். ஆனால் இவர் அப்படி பண்ணுவார். அப்போ என்ன தெய்வம் விரும்புது, என் கையில் காசு எடுக்காமல் வர சொல்லுது, காசையும் பறிச்சு அப்படின்னு போயிட்டு. ஆந்திரா வர ட்ரெயின் வருது. ஆந்திராவில் டிடி வந்து செக் பண்ணுறேன், இவர்கிட்ட இல்லை உள்ளதையும் சொல்ல அப்படின்னு. பையன் அது முடியாது சார், நீங்கள் சொல்ல உண்மையாகவே இருக்கலாம், டிக்கெட் இல்லாமல் நான் உங்களை இறங்குறேன்னு சொல்லி ஆந்திராவில் இறக்கி இரவு சாமி அங்கே போகிறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த சரி பள்ளிக்கூடத்து வராண்டாலே போய் படுத்துருக்கிறாரு. அப்போ இரவு அந்த பள்ளிக்கூட வராண்டாலே படுத்துங்கிறாரு. அப்போ காலையில் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வர்றாரு. இப்போ அவர்கிட்ட இவர் சொல்ல, நானும் உங்களை ஒரு ஹெட் மாஸ்டர்னா அரவிந்தரை பார்க்க பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு டிக்கெட் பண்ணி எடுத்தாரு. நான் போயிருக்கேன் அவரோட கவர் பண்ணி விட்டுட்டு அவர் அங்கே இருக்கிற மாணவர்கள் தான் டியூஷன் எடுத்தார். எல்லாம் வருது, எல்லாத்தையும் ஒரு விசா 2 விசா அதை கலெக்ட் பண்ணி இவருக்கு அந்த பாண்டிச்சேரிக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து இவரை வழி கொடுத்தாரு. அப்படியே சாமி பாண்டிச்சேரி வந்து இறக்குறாரு. எல்லா நாள் கடந்துட்டு அவர் எல்லா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போயிட்டு வர உண்மையில் ஒடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு விதமான தீவிரத்தன்மை வந்துச்சு. அவர் ரோட்டில் கிளம்பி வரார். வந்து என்னாச்சுன்னா அரவிந்தர் ஆசிரம் வாசல் வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன். இவர் ஆளை பார்த்தா கஜாமிஜான்னு நிற்காது. திரும்பி பிஏ படிச்சவர் அந்த காலத்துலேயே. இப்போ இவரை பார்த்தா அவனுக்கு ஏதோ பிடிக்கல, இவர் அழுக்கு உடையோட வந்து நிற்கிறாரு.
எல்லாம் கிடையாது, வெளியே போய் தள்ளி விடுறாரு. இப்படியே இவர் உள்ள கொடுக்கல, அவன் விட மாட்டேங்கிறான். இந்த தகராறு ஆகும்போது மாடியில் அன்னை இருக்கிறார். அன்னை அப்போ அறிஞரப்ப உண்டு. அவன் அன்னை இருந்து அவரை அப்படி உள்ள அலோ பண்ணு கையை கட்டுறாங்க. உடனே இவர் உள்ள வந்துருக்காரு. அடுத்த விஷயமே அன்னை யாரோ அவங்களுக்கு தெரியுங்களா ஒரு ஆளை பார்க்குறேன். ஒரு சாது வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் ஒரு 2 நாள் தங்க இருக்கேன், அரவிந்தர் இருக்குது வாங்க சொல்லி அவர் ஒரு அறை கொடுத்து தங்க இருக்காரு. அந்த 3 நாளும் சாமி ஒரு இளம் சாது, சின்ன பையன் தான், ஒரு இளம் சாது என்னை கவனிக்க ஆரம்பிச்சு. இந்த தெய்வம் உங்களை எப்படி வழி நடத்தணும், இது வந்து ஒன்றுமே இதெல்லாம் ஒன்றும் கண்டிஷன் இல்லை. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் கூட தெய்வம் எப்படியா நம்ம காப்பாற்றணும். அவரை வந்து அந்த அதுலேருந்து அந்த சாது 3 நாளாக பார்த்தாரு. இவருக்கு என்ன ஹிந்தி, இவருக்கு நம்ம தமிழ்நாடு இந்த இடத்துக்கே முத வராரு. 1946 47 சொல்லும்போது வட இந்தியக்காரங்க இப்போவே இருந்தாலே அவன் முடிப்பான். அன்றைக்கெல்லாம் நமக்கு அதுக்கு பெரிய தொடர்பெல்லாம் கிடையாது. இது 3 நாள் இருக்குது. அப்போ இவர் அரவிந்தரை அப்போ பார்க்க முடியாது. அரவிந்தர் எப்படின்னா 3 நாள் தான் அந்த அறையை திறப்பாங்க. அரவிந்தரை நம்ம பார்க்கணும். தரிசன நாடு 3 நாள். மீதி நாட்களுக்கு கதவை அடைச்சிடுவாங்க. அன்னை மட்டும் தான் சாப்பாடு கொடுத்து போவாங்க வருவாங்க. அது ஒரு நாளில் 6 வேளையில் தான் கலந்துற மாதிரி போயிடுவாங்க. மற்றபடி அவருக்கு வெளியூர் தொடர்பு கிடையாது. ஒரு 35 இயர்ஸ் அப்படியே கடும் தவத்தில் இருந்தவர். வெளி உலகம் தொடரவே இல்லாமல் அப்படி இருந்தது. அதான் அவருடைய பூர்வ தெய்வம். ஆசிரமத்தை முழுக்க அன்னைகிட்ட ஒப்படைச்சிட்டு, அன்னை தான் பராசக்தி. அவாயினி ஆசிரமத்தை வந்து அன்னை வந்து கொஞ்ச நாள்லேயே அன்னையை எல்லாருக்கும் அடையாளம் கட்டி, இனிமேல் ஏன்ட எந்த சிறுங்க கேட்கணும் எதனாலும் அன்னைகிட்ட கேளுங்க, அன்னை மகா பராசக்தி அவள் தான். அவாயின் ஆசிரமத்தை வந்துட்டு அவர் ஒரு அறைக்குள்ளே போய் கூட்டிட்டு போவார். கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் அப்படி இருக்கும். அதுதான் தவம். கண்டிப்பாக கடும் தவத்தில் இருக்கிறார். அப்போ இவரால் அவர் பார்க்க முடியல. அப்போ இவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்த உடனே இவருக்கு ஒரு பெரிய பேர் அமைதி இருக்காரு. கிடைச்ச முதல் அனுபவம் என்ன கேட்டால் அமைதி. ஒரு ஆசிரம் என்ன தரும்? அமைதி. மனதை அப்படியே சார்ந்த லேசாகி அது உணர்ற. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, இப்போ இந்த அமைதி தான் அரவிந்தர். அரவிந்தருங்கிறது ஒரு ஆள் இல்லை. அரவிந்தர்ங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அமைதியை தருவது. அதெல்லாம் கொஞ்சம் குரு என்பது ஒரு உருவம். குரு தான் உனக்கு மெய்யான சாந்தி. சாந்தி சாந்தி சாந்தியை உங்களுக்கு யார் தராங்க? யார் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் உட்கார்ந்தோன்னு உங்கள் மனம் அப்படியே லேசாகி ஒடுங்கி அப்படியே உங்களுக்கு எல்லாமே லேசாகி எல்லாமே ஒரு ஒரு நிலை கிடைக்கும். அது யோகி இதில் நான் பலமுறை உணர்ந்துருக்கேன். இந்த மாதிரி பஜனை இந்த இதுகளை வந்து இருந்தாலே உங்கள் மனசு லேசாகும். இப்போயே உங்களுக்கு ஆகிருக்கும். இந்த நேரம் பாட்டு பாடும்போது உங்கள் மனம் வந்து லேசாகிடும். அது உணர்ந்தாலும் உணராட்டாலும் அதுதான் உண்மை. இந்த மாதிரி இந்த யோகியை பற்றி பஜனைகள் பாடி அவரை பற்றி விஷயங்கள்லாம் கேட்க 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 அந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுது. அந்த மனதுடைய சலனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும். அதுக்கு சலனங்கள்னா அது பெரிய பலம். சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது உன்னுடைய சக்தி நான் 8 திசையில் வீசப்படுகிறது. நீ சலனப்பட்டு இருக்கும்போது உன் சக்தி ஒரு மையத்திலே குவியுது. தான் யோகம். யோகங்கிறது வேற ஒன்றும் இல்லை. உன்னுடைய எண்ணம் அலைகள் ஆற்றல் ஒரு சக்தியை பூரா 8 திசையில் வீணடிக்கிறது. அது இது என்னமாவது ஒன்று மண்டையை போட்டு நோண்டிக்கிட்டே கிடந்து உன் ஆற்றலை பூரா வீணாக்கிட்டு எல்லாம் நல்லா நடக்கும். அதாவது காலத்தில் அது நடக்குது. ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துல இருந்து விடுபட்டு அப்படி அமைதியாக சதா சர்வகாலமும் இறைவனை பற்றியே நினச்சிட்டு அப்படியே அதில் இருந்து சொல்லுங்க. அவங்களுடைய ஆற்றல் எதுவுமே வேணாம். அது ஆற்றல் முழுக்கையில் தான் இருக்கும். ஏகமாக அந்த பகவானை மட்டுமே நினச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா நீயே தெய்வமாயிடும். இப்படி இருந்தால் ஒரு நாள் நீ தெய்வமாயிடும். இதுதான் உண்மை. இதுதான் யோகிக்கு நடந்தது. அவர் அப்படியே அமைதியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டார். அரவிந்தர் அவர் போய் கற்றுக்கிட்டு ரூமில் போய் பார்க்க சாமியை பின்னாடி சொல்லுவார், டோன்ட் லிமிட் திஸ் பகர் திஸ் ஃபிசிக்கல். இந்த பிச்சைக்காரன் இந்த உடல் அல்ல. பிச்சைக்காரன் எல்லாத்துலேயும் இருக்கிறான். எல்லாத்துலேயும் இந்த பிச்சைக்காரனை பார்க்க தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மரத்தில், கல்லில், மண்ணில், ஒரு எறும்பில், ஒரு ஈயில், ஒரு மனுஷனில், ஒரு யானையில், எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த இறைவனை நீ பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிச்சைக்காரன் இந்த உடல் அல்லன்னு சொல்லியிருக்காரு. இந்த முதல் அனுபவம் அவருக்கு தந்தது 1947 மே மாதத்தில் 3 நாளைக்கு இருக்கிறாரு. 4 நாள் அவங்க 3 நாளைக்கு விசாரிக்கிறார். இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு ஊருக்காங்க ஒரு மலை திருவண்ணாமலை கூட சொல்லிட்டாங்க. அவங்க அது பேர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். அங்கே நீங்கள் சொல்லக்கூடிய மகாத்மாவுக்கு பேர் ரமண மகிழ்ச்சி. அவரை பார்க்க வந்து இந்த சாது ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்துக்கிறாங்க திருவண்ணாமலைக்கு. அப்போ பஸ்ஸில் அங்கே அனுப்பி விட்டுருக்காங்க. திருவண்ணாமலைக்கு சாமி வந்து நேராக அரவிந்தர் வந்து அவருக்கு அரவிந்தரை பார்க்கறது ரொம்ப பிடிச்சி. அரவிந்தர் சிம்பிளாக ஒரு கோணம் விட்டு ஒரு குச்சியை நிட்டு குச்சி ஓடி நடந்து போயிருப்பார். அப்போ இவருக்கு ரொம்ப பிடிச்சி கிட்டத்தட்ட 1 மாதம் அங்கேயே தங்குறாரு. இங்கே 3 அங்கே 30 நாள் தங்குறாரு. நம்முடைய இதில் ரமணர் கூட 30 days டெய்லி ரமணரை பார்த்து ரமணரை பார்க்க வந்து ஒரு பேரானது. ரமணர் என்ன இப்படி உணவு எடுத்து கொடுத்தாருன்னா குருவிலாடு வந்து அவர் கையில் வந்து வாங்கிட்டு குரங்கு. இப்போ நிறைய இந்த விலங்குகளுக்கெல்லாம் அவர் ஆசிரமத்தில் அவருடைய உணவை எடுத்து கை வைப்பார். எல்லாம் அவர் கையில் வந்து எடுத்து இப்போ நமக்கு என்னதான் குருவியல் பழகினா கூட அவர் கிட்ட போட்டு நிற்கவே நம்ம கிட்ட வராது. அவ்வளவு விலங்குகள் அவர் அதில் சிரிச்சு விளையாடிட்டு இருப்பார்.
அப்போ இந்த அளவுக்கு ஒரு மனிதர் எவ்வளவு அன்பு மயமா இருந்தாச்சுன்னா அந்த ஜீவராசிகள் எல்லாம் எந்த வித்தியாசம் இல்லாமல் இவர்கிட்ட வந்து எல்லாம் எடுத்துட்டு போகும். அப்படி அரவிந்தரை பார்த்து பார்த்து வர ஒரு நேரத்தில் சாமி ஒன்று உணர்வார். அரவிந்தர் இவர் கூர்ந்து பார்க்குறாரு. லுக் இன்டு மை ஐஸ். சாமி ஊடுருவு, அந்த ஞானிகளுக்கு ஒரு ஊடுருவு பார்வை, அவங்க கண் வழியாவே உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை செஞ்சுருவாங்க. நயன தீட்சைன்னு இந்த ஊடுருவம் வந்து பின்னாடி யோகிக்கே வந்துச்சு. அப்படியே அரவிந்தர் அவரை பார்த்துருக்காரு. இவரே திடீர்னு வந்து கண்மூடி தியானத்துக்கு போய் யாரோ தன்னை பார்க்குற மாதிரி ஒரு உள் உணர்வு சொல்லியிருக்கு. டக்குனு கடலை வந்து பார்த்தா அரவிந்தர் இவரே பார்த்துட்டு இருக்கார். இவர் ரமணர் இவரையும் பார்த்துட்டு இருக்கார். அந்த காட்சி இவருக்கு கிடைக்குது. அப்புறம் இன்னொரு கூட சொல்ல, ஒரு முறை இப்படி ஒரு பூஜையாகி முடிஞ்சோன்னா குங்குமம் கொண்டாருன்னா அவர் ஒரு குங்குமத்தை தொட்டு நெத்தியில் வைக்கிறார். அடுத்தால இவர்கிட்ட வருது. இவர் அந்த அவர் சாமி தொட்ட அந்த தலை இருக்கார். இவர் அந்த இடத்துல போய் தொட்டிருக்காரு. தொட்டோட இவர் கையில் ஒரு ஷாக் மாதிரி அடிச்சுட்டான். ஒரு மகாத்மா ஒரு குங்குமத்தை தொட்ட இடத்த நாம தொட்டோம்னா அதில் அந்த ஆற்றல் இப்படி இருக்கு. சாமி அப்படி சாப்பிட்டாரு. ஒரு முறை அவருக்கு எல்லாரும் பிரசாதம் கொடுக்கும்போது அவர் ஒரு திராட்சை பிள்ளை அவர்கிட்ட அப்படி உருண்டு வரும். ரமணர் சாப்பிடும்போது ஒரு திராட்சை எடுத்து உருண்டு அப்படி நேரம் வரும்போது நேரம் உட்காந்துருப்பார் யோகி. அவர்கிட்ட வரமா டக்குன்னு எடுத்து சாப்பிடுவார். இது ரமணர்கிட்ட அவர்கிட்ட வருது இந்த படம். இப்போ இப்படி வந்து அதாவது ஒரு குரு நினைச்சாலே ஏதாவது ஒரு வகையில் அவங்களோட ஒரு தொடர்பு பண்ணிடுவார். தான் குங்குமத்தோட்ட இடத்தை அவரை தொட வச்சு அந்த ஒரு அனுபவம். தனக்கு வந்து பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு ஒரு ஒரு திராட்சை பழத்தை நடுவு விடுறாரு. அதை அப்படியே உருண்டு இவர்கிட்ட வந்து இவர் எடுத்து சாப்பிட்றாரு. அப்போ இது உச்சிஷ்டம் சொல்லுவாங்க. அவர் தொட்டு கொடுத்த பழம் அது அவர் இவருக்கு வந்து கிடைக்குது. அப்போ இப்படி சிலவங்க இவர் அதிலிருந்து ரமணர் மேலே பெரும் ஈடுபாடாகி அப்படி இருக்கும்போது அவருக்கு இன்னொரு செய்தி வருது. ஒருத்தர் திடீர்னு ஒரு சாது வந்து ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்து ஒரு பேப்பரில் வெட்டி இருந்தாலும் என்னன்னா கேரளாவில் ஆனந்தாஷ்னு ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே பப்பா ராம்தாஸ், மாதாஜி கிருஷ்ணாபாய், சச்சிதானந்தா சுவாமிகள் அவங்க 3 பேர் படமும் போட்டு அந்த ஆசிரமம் பற்றி ஒரு குறிப்பு. அது அங்கே வந்து ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிற வந்ததை பல 30 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அதை பற்றி கேள்விப்பட்டோம். பக்கம் கேட்காங்க. நம்ம கேரளாவில் இருந்தோம்னா டஹார் இவர் சித்தம்போக்கு சிவம்போக்கு தானே. அஞ்சாறு திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி கேரளாவுக்கு போயிட்டார். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா ஆச்சரியம். அவர் எப்படி போனாலும் விசாரிச்சு அந்த அந்த ஆனந்தாஷ்டம் போயிட்டார் சார். இப்போ அங்கேயும் 3 நாள் இருக்கிறார். பப்பா ராம்தாஸ் அப்போ பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு அரவிந்தர் ரமணாசிரமத்தில் ஏற்பட்ட அளவு ஒரு ஈர்ப்பு ஆனந்தாசிரமத்தில் கிடைக்குது. ஒரு 3 நாள் இருந்து வந்தால் கொஞ்சம் புக்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிருக்காரு. அதே அவரே சொல்கிறார், எனக்கு பெரிய ஈர்ப்பு வரல. பப்பாவை பார்த்தா பெரிய ஜமீன்தார் மாதிரி இருக்கார். எல்லாரும் அவர் கால் பிடிச்சி விட்றாங்க. அவருக்கு பெரிய தலைவாணிலாம் வச்சு அவரை ராஜா மாதிரி வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய அவரை பார்த்தா எனக்கு ஒரு ஜமீன்தார் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா இருந்துச்சு. பாடல்கள்லாம் நல்லா, பஜனைலாம் நல்லா. ஆனால் அவரை ஒரு ஆனால் இப்போ ரமணர் ரொம்ப எளிமையாக இருக்கும், சாதாரணமாக இருக்கும். அரவிந்தரை யாருமே பார்க்க முடியாது. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ராஜா மாதிரி ஏதாவது ஒரு தாங்கி கண்டிப்பாக அவருக்கு அந்த வயசுலேயே நம்மகிட்ட சில புத்தி இருக்கலாம். மனித புத்தி சில குறைபாடுகள் இருக்குது. நம்மகிட்ட உள்ள குறைபாடாக ஞானிகிட்ட பார்ப்பேன். குறைபாடு நம்மகிட்ட தான், அவர்கிட்ட இல்லை. இந்த குறைபாடு அங்கே பார்ப்போம். அப்படி பார்த்து வந்துடுறாரு 47. திருப்பி 48 லீவ் போட்டு திருப்பி ஒருக்க வரும். அவருக்கு அந்த தெற்கு நோக்கி இருக்கு. இந்த முறையும் வர பட் அரவிந்தாசிரமத்தில் ஒரு நாள் தான் இருக்கிறார். அப்புறம் வந்து இங்கே வரும்போது இவருக்கு என்ன ஆயிருதுன்னா அந்த டைமில் இவருக்கு அந்த நோய் அஃபெக்ட் ஆகிடுது. ரமண மகர்ஷிக்கு கேன்சர். நான் இன்னொன்று சொல்கிறேன், உடல் எடுத்ததுன்னா உடலில் நோய் வரும். நோய் வரும், நோய் போகும். நோயும் வரும், நோய் போகும். நோயும் தற்காலிகம், உடம்பும் தற்காலிகம், உடம்பில் இருக்கிற நோயும் தற்காலிகம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானிக்கு கூட நோய் உண்டு. அது அரவிந்தரே சொல்லியிருக்காரு. ஞானிக்கு கூட பிராராப்த கர்மத்திலேருந்து விலக்கு கிடையாது. அதாவது அனுபவித்து கலையை தான் பார்ப்பான். நல்ல ஞானி வந்து அதை அனுபவிச்சிருக்கும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் சந்தோஷமாக சாமி நடக்கட்டும், செஞ்ச வேண அனுபவிச்சுட்டு போயிருக்கு. பல்ல கட்டு கஷ்டத்தை தாண்டி போயிரு. கஷ்டத்தை கண்டு பயப்படக்கூடாது. உலகில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும். கஷ்டங்களை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. கஷ்டங்கள் நீங்கள் ஏற்றுக்கணும். சாமி பரவாயில்ல, அவ்வளோதானே, இன்னும் கொஞ்சம் உண்டாவனா தாங்க, மொத்தமாக அனுபவிச்சுக்கன்னு தந்துங்க, ஏதாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அப்படி கேட்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு தைரியம் வரும். அது உண்மையாது. அப்படி சொல்கிறவன கஷ்டம் ஒன்றும் பண்ணாது. கஷ்டத்துக்கே கஷ்டமாயிடும். ஏன் கஷ்டப்பட மாட்டேங்காங்க. நீங்கள் கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துருக்கோம். கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சார். நீ ஏற்றுக்கலன்னா அதுக்கு குஷியாக இருக்கும். ஏன் ஏற்றுக்கல, இவன் கூட 2 அடி அடின்னு சொல்லும். நீ வந்து கஷ்டமாப்பா பரவாயில்ல, கூட 2 அடி அடிச்சிக்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஒருத்தர் அடிக்கிறதுக்கு தோணாது. இல்லை அடிச்சிக்கன்னு சொன்னால் அப்புறம் அடிக்க தோணாது. நீ அடிக்காதுன்னு சொன்னால் அவன் கொஞ்சம் உற்சாகமாக அடிப்பான். இது ஒரு சாதாரணமான ஒரு சைக்காலஜி தான். அப்போ துயரங்கள் இதெல்லாம் வந்து ஞானிகள் ஊற்றாக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஞானிகளுமே என்னை அடுத்தால ஒருத்தர் ஒரு இடத்துக்கு கூட்டு புரிஞ்சு நான் குறைச்சல் பண்ணேன். அந்த ஞானிக்கு பார்த்தா அவன் டயாலிசிஸ் ஓடிட்டு இருந்தார். வேண்டி நெருங்கிய நண்பர் இந்த சுவாமிஜி. நான் அவர் போய் நான் அடுத்தால பார்க்க போகிறேன். சொல்லுங்க, நம்ம வாழ்க்கைங்கிறது அவ்வளோதான். சரீரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் உண்டு. எல்லாம் ஒரு கட்டத்தில் விடைபெறும். அப்போ இருக்கிறது கூட நம்ம சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிடும். இருக்கிற நாளுக்குள்ள இறைவனை நெருங்கி வரும். அதுதான் சாமர்த்தியம்.
அப்படி இருக்கும்போது இவர் ரமணரை பார்க்க இப்ப வேற அனுபவம். போன ஒரு வருஷம் வந்து ரமணரை பார்த்து ஆனந்திச்சிருந்தார். இப்ப பார்க்கிற ரமணருக்கு தொண்டையில குற்று, அவர் எல்லாம் விழுந்து கஷ்டப்படுறாரு. சரி, ஆனால் அவர் கண்ணில் அந்த ஒளி மறையவே இல்லை. உடல்ல உபாதை இருக்கு, ஆனா ரமணருடைய கண் அதே ஒளியோடு இருக்கு. அது இவருக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு பெரிய கடுமையான நோயில் இருக்கிறாரு. கடைசிவர ரமணர் வந்து பெரிய மருத்துவம் ஏற்றுக்கிறார். ஒரு ஆப்ரேஷன் பண்ணு, அனஸ்தீசியாலாம் வேண்டாம், எவ்வளவு நேரம் ஆகுங்க, அனஸ்தீசியா 2 மணி நேரம் உடம்பு எடுத்துக்கிட்டு அவர் அப்படியே உள்ள போயிட்டார். அனஸ்தீசியாங்கிறது உங்களை மயக்கிறது. அவர் ஒன்றும் இல்லை, நீ என்ன வேணாலும் ஆப்ரேஷன் பண்ணிக்க. அப்படியே நின்று அவர் தன்னுடைய மனதை வெளியே கொண்டு நிறுத்தி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க இங்கே ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சது 2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் அப்படி வருது. அந்த அளவுக்குள்ள ஆற்றல் விடும். தன் உடல் வேறு தான் வேறுங்கிறத உணர்ந்து வரும். இந்த உடல் எடுத்துக்க, நான் நேரம் வெளியே கொண்டு வரேன், அவர் வெளியே போயிடுவார். ஆப்ரேஷனாக முடிஞ்ச எவ்வளோ நேரமா 2 மணி நேரம் ஆகிட்டு, 2 மணி நேரம் கழிச்சு வந்துடுறேன். இதெல்லாம் முடியும். இதெல்லாம் ஒரு சித்தர்கள் ஞானிகிட்ட இந்த பக்குவம் உண்டாகும். இந்த ஆற்றல் அவங்கள்ட்ட இருந்து சாமி அதெல்லாம் பார்த்தா இது இன்னொரு ரமணரை பார்க்க, முதல்ல பார்த்த ரமணர் ஒன்று, இரண்டாவது பார்க்குற ரமணர் ஒன்று. எவ்வளோ பெரிய துயரம் வந்தாலும் அவருடைய விழிகளில் இருக்கிற அந்த ஒளி, அந்த தேஜஸ்ல எந்த மாற்றமும் அவருக்கு புறத்தேன் எழுகின்ற எதுவும் அவருடைய அகத்தை பாதிக்கவே இல்லை. அவர் எப்போ அந்த ஆனந்த சுரூபியாக தான் இருக்கிறார். அதுவும் சாமியை ரொம்ப பாதிக்கும். ரொம்ப திருப்பி இங்கே கிளம்பி போகிறார். 3 நாள் அங்கே கேரளாவுக்கு போகிறார். விடலை, அங்கேயே இங்கே பார்க்குறாரு. இந்த முறை அவருக்கு இந்த ஜமீன்தார் ரொம்ப பிடிக்கல. இவரு ஜமீன்தார் மாதிரி தான் இருக்கிற, ஜபர்தஸ்தா பண்ணிட்டு இருக்காரு. 3 நாள் இருந்து இன்னும் கொஞ்சம் புத்தகங்களை வாங்கிட்டு போயிருக்காரு. பின்னாடி போய் தான் அந்த புத்தகங்களை படிக்கிறார். பப்பா எழுதுற இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் சாமி. அப்புறம் அந்த புத்தகத்தை படிக்க தான் அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது அவருக்கு தெரியும். அவருடைய அனுபவங்களை எல்லாம் பப்பா ராமதாஸ் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் சாமி ஊருக்கு தருகிற. இது கேட்டால் என்ன ஆகுது, இந்த 47 48 1950 சாமி ரிஷிகேஷ் போயிருக்காரு. என்கிட்டே சொன்னார். 1950 ரிஷிகேஷ் தட்டி சொர்க்காசிரமங்கிற இடத்துல தங்கியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு அங்கே வச்சு செய்தி கிடைக்குது. இவர் தவறிட்டாரு. அரவிந்தர் முதல்ல வந்து இவர் நம்ம ரமணர் ஏப்ரல் 14 தமிழ் 1 சித்திர விஷயம். ஏப்ரல் 14 1950 ரமணர் சித்தி எடுத்துட்டார். இது வந்து அவருக்கு மே மாதம் போகும்போது இவருக்கு தெரியுது. அப்புறம் டிசம்பர் 5 வரும்பொழுது அரவிந்தர் தெரியுது. 5 வந்து ஆகஸ்ட் 5 அப்படி பிறந்த நாள். டிசம்பர் 5 அவருடைய நினைவு நாள். எல்லாமே 50 நடக்கு. 50 ஏப்ரல் 14 ரமணருடைய விளைவுகள். அந்த டிசம்பர் 5 ஒரு 6 மாத காலத்துக்குள்ள அவருடைய இவருக்கு 2 ஷாக். நம்ம பார்த்த 2 ஞானிகள் விடைபெற்றாங்க. சொல்லி சாமி 1950 அந்த தாடி மீசெல்லாம் வளர்த்தாங்க. அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் வீட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திருமணம் ஆயிருந்தது, 3 குழந்தைகள் இருக்குது. அப்புறம் என்ன கிடைச்சதுன்னா வீட்டில் வந்து பச்சை உணவுங்கெல்லாம் சாப்பிட, நான் பச்சை காய்கறி பாலையும் காய்ச்ச மாட்டேன், பச்சை தான் கொடுத்தேன். ஒரு ஒய்ஃபு அழுதாகி இருக்குங்கிட்ட, இல்லைம்மா நான் என் உடம்பு வந்து ஒரு பெரிய யோகத்துக்கு என்னை தயார் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களை மாதிரி சாப்பிட முடியாது, நான் வந்து சமைத்த உணவை சாப்பிட முடியும், நேர பச்சை காய்கறி நேர பால்னா பால் காய்ச்சலாம் கூடாது. பின்னாடி கூட சாமி வருதான், சாமிகிட்ட பால் வரும், அவர் பச்சை பால் தான் கொடுப்பார். இது ரொம்ப காலம் அவர் கடைசி வேறு சாமி அப்படிதான் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு இயற்கையுடைய இந்த வாழ்க்கையை சாமி அப்படி இருக்க ஒரு மனைவி கொஞ்சம் வத்தலாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு 1952 திடீர்னு அவருக்கு ஒரு உள்ளுணர்வு தோன்ற, அவர் ரமணர் இல்லை அரவிந்தர் இல்லை. இந்த முறை நேர 1952 நேரம் கேரளாக்கே போயிட்டார். நேரம் ஆனந்தாஷ்டம் போயிட்டார். நம்ம மற்ற 2 ஞானியை விடைபெற்று தெரிஞ்சு போச்சாமா, இது நம்ம பார்த்த ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி இருக்காரு, அவரை போய் சரணடைவோன்னு சொல்லிட்டு நேரம் வராரு. இந்த முறை பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தோடனே பப்பா ராமதாஸ் பிடிச்சி. முதல் 2 தடவை அவரை ஜமீன்தார்னு பார்த்தவர், அடுத்த முறை இதுதான் என் தந்தைன்னு உணர்கிறார். தான் ரொம்ப வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். ஒரு 10 நாளைக்குள்ளே அவர் ரொம்ப நெருங்கிட்டார் சாமி. இப்போ சுவாமிக்கு தெரிஞ்சுட்டு இவர் தான் நாம் தேடிக்கொண்டிருந்த குரு, அவருக்கு அது உணருது. அதனால பப்பாவும் அதே மாதிரி அன்புடுங்க. அது சாமி ஒரு ரகசியமா ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த பிச்சைக்காரனுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களை பப்பா ராமதாஸ் இந்த பிச்சைக்காரனோடு பேசினார். அப்போ சாமிக்கு சின்ன வயசுலேயே விவேகானந்தருடைய குரல் கேட்டு ஸ்கூலுக்கு போகும்போதே சாமி விவேகானந்தர் சாமி கூப்பிட்டார், சுரத் நீ இப்போது நீ வந்து விடு, இப்போது நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வாழ்க்கை இல்லை, உனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை காத்திருக்கிறது, நீ வா அப்படின்னு விவேகானந்தர் வந்து கூப்பிடுற மாதிரி உணரல. அப்படி 2 முறை அவருக்கு அனுபவம். அந்த குரல் விவேகானந்தருடைய குரல் சாமிக்கு ஞானிகள் போனாலும் அவங்க சிலர் தயார் பண்ணுவாங்க, திரும்பி பூமி கொடுங்க. ஞானிகள் வந்து உள் பூந்து பல வேலைகள்லாம் போவாங்க. அதுக்கும் சாமி விவேகானந்தர் சாமி கூட 2 தடவை வந்துருக்காரு. ரொம்ப சாமிக்கு தனக்கு ஒரு வேற ஒரு பெரிய நோக்கம் இருக்குங்கிறது அவருக்கு தெரியுது, மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க, அவருக்கு தெரியும். அதுதான் சாமி சூசகமாக சொல்றாரு,
இந்த பிச்சைக்காரனுக்கு மட்டுமே தெரிந்த சில ரகசியங்களை பப்பா ராம்தாஸ் இவரோடு பேசினார். அப்பதான் புரிந்து கொண்டா என்னுடைய தந்தை பப்பா தான், நான் தேடி இருக்கிற குரு இவர் தாங்கிற இவர் தெரிஞ்சுக்கிறாரு. 10வது நாள் இவர் பார்க்கறாரு. அவர் நிறைய பேர் இந்த மந்திர உபதேசம் இனிஷியேஷன் சொல்லுவாங்க, நாம உபதேசம் சில ஆசிரமம் எந்த ஆசிரமத்திலையும் கொடுக்குறாங்க. இது ஒரு லேடி வாங்கி ஒரு பார்க்குறாரு. பக்கத்துல சச்சிதானந்த சாமி ஒரு சாமி இருப்பார். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கும் பப்பாட்ட நாம தீட்சை வாங்கணும், அதுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, நீரே அது எனக்கு சாமி வைக்க வெப்பமா இருக்கு, நீங்க கொஞ்சம் சொல்லி இப்படி ஒரு பேசிட்டு கூட பப்பாவே வந்துட்டார். என்ன பேசினாரு? இல்லை இவர் ஏதோ இது இனிஷியேஷன் வழங்கினார், ஒரு உபதேசம் உக்காருன்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு நடப்படி அங்கனே உட்கார்ந்து சொல்றாரு. உட்கார்ந்து சொல்லி காதல அந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 3 முறை இந்த ராமநாமத்தை அவர் காதல உபதேசிக்கிறார். அவர் ஒவ்வொரு வார்த்தையா ரிப்பீட் பண்ண சொல்றார். ஓம் ஓம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஜெய ஜெயராம், வார்த்தை வார்த்தையாக செலபிள் ஆஃப்டர் செலபிள்னு வார்த்தை வார்த்தையாக சொல்லி 3 முறை சொல்ல வச்சு கமாண்ட் கொடுத்தார். கோ அண்ட் சாண்ட் திஸ் ராமநாம் 24 hours, 26 மணி நேரமும் இந்த ராமநாமத்தை சொல் அப்படின்னு ஒரு உத்தரவு அவர் செஞ்சு பிறகு அடுத்த நிமிஷம் எழுந்திரிச்சிட்டாரு. அப்படியே போறாரு. அந்த ஆனாஷம் பக்கத்தில் ஒரு குண்டு இருக்கு. அந்த குண்டுல ஏறிட்டு ஒரு தனிமையாக காரணமாக சுவாமியே சொல்றாரு, 7 nights and days fast. Father killed this beggar in 1952 itself. 7 இரவு 7 பகல் கழிந்தது. இந்த பிச்சைக்காரனை பப்பா ராம்தாஸ் கொண்டு விட்டார். ராமா 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 7 பகல் 7 இரவு பேருக்கு அன்னாகார ஜபனுங்கிற உணர்வே இல்லை. அவர் என்ன சொன்னார்? 26 மணி நேரம் இந்த நாமம் சொல்லி சொன்னார்ல, அந்த குருவுடைய வார்த்தை அப்படியே போச்சு. 26 மணிக்கு நாமா சொன்னா நீ வேற என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. அவர் அதிலேயே மூழ்கிட்டார். ராமா 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 ராமான்னு சொல்லி 7 நாட்கள் அந்த ராம நாமத்திலேயே தன்னை இழந்து மறந்து 7வது நாள் எதிர்க்கு ஒரு உலகமே தெரியும். இந்த உலகம் முழுக்க ஒரு அந்நியமா இருக்கு. அவர் ஒரு மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்சாத மாதிரி உண்மத்த நிலை வரும். ஞானம் பெற்றவுடன் ஒரு பெரிய உண்மத்த நிலை, தன்னை இழந்த ஒரு நிலை வரும். இந்த உலகம் மக்கள் இதெல்லாம் கண்ணில் ஒன்றும் தெரியாது. கண்ணில் தெரியும், ஆனால் இனி இன்னாரெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் அப்படியே ஆனந்த லகரியில் அப்படி மறந்துட்டு அப்படியே வராக்கள் இறங்கி ஆசிரமத்தில் வர ரொம்ப ஆனந்தமாக போடுறாரு, ஆடுறாரு. நட்டு கலந்துட்டுனா ஆசிரமத்தில் முடிவு நம்மளால தானே நல்லா தானே இருந்தார். இந்த ஆடு பீகாரி, இவர் பீகார்லேருந்து வந்தவர், ஆடு பீகாரி அப்படின்னு சொன்னால் இவர். அப்புறம் இவர் வந்து பயங்கர சல்லியம் சொல்லுவாங்க மலையாளத்தில், பெரிய சல்லியமாகி போச்சு, பெரிய தொந்தரவு. ஆசிரமத்தில் அது பண்ணால் இவர் அதை அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணி இவர் என்ன இல்லாமல் புது விளையாடுறாரு ஆசிரமத்தில். ஆசிரமத்தில் சாமிகிட்ட போய் பெரிய கம்ப்ளைண்ட் பப்பாட்ட, இந்த பீகாரிக்கு மண்டை கலந்துட்டு ஆமாம் அங்கே நிற்கிறான் அங்கே நிற்கிறான், ஆடுறான் பாடுறான். 12 மணிக்கு மாதாஜி கிருஷ்ணாபாய் இப்படி ரூமை சுற்றி மாதாஜி கிருஷ்ணாபாய் மாதாஜி கிருஷ்ணாபாய் வந்து சுற்றி வரான். எல்லாருக்கும் பயம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்னு தெரியலன்னு சொன்னேன். அப்புறம் பப்பா கூட 2 சத்தம் போடுறாரு. அவரால் முடியல. பப்பா பார்த்து அப்படியே அழுதாரு, காலை பிடிக்கிறாரு, எடுக்கிறாரு. எனக்கு ஒன்றும் தெரியல பப்பா, என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் உங்களை பார்க்க வந்து அவ்வளோதான் தெரியுது. நீங்கள் என்னை ஒரு சக்தி பூந்து என்னை ஆட்டுகிறது, நான் என்ன செய்யறது எனக்கே தெரியலை, ஒன்றுமே புரியலை. நீ சொன்னதை தான் நான் செஞ்சேன், நான் வேற ஒன்றும் செய்யலை, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு கதர்தார் அழுதாரு. பப்பாவை கண்டா மட்டும் அப்படியே சப்த நாடியே ஓடுது. பப்பா அங்கே இருந்தாலும் இவர் அந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம். அதனால கடைசியில் பப்பா சொன்னார், இவரெல்லாம் லாய்க் போட அப்படின்னு சொல்லி. அதனால வாட்ச்மேன்லாம் சேர்ந்து அவர் வாட்ச்மேன்லாம் அடிப்பார். சாமிகிட்ட எல்லா வாட்ச்மேனும் அடி வாங்கிட்டாங்க. அப்போ அவரை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க, வெளியே கொண்டு விட்டுருப்பாங்க, லாய்க் போடாத ஹாஸ்பிட்டல் எல்லாரும் சேர்ந்து முடிவு கொடுத்துருவோன்னே. அப்போ அவன் பப்பா ராம்தாஸ் சொல்ற, நீ யாருன்னா சொல்றது, என்னை பெரிய போய் ராம்தாஸ் சொன்னா போறது. ராம்தாஸ் எங்க போக அதான் சரின்னு சொல்றாரு. நான் சொன்னேன் வெளியே போயிருந்தா சரி, குரு சொல்றாரு, உடனே திரும்புறாரு. அதனால அவருக்கு வா எங்க போறேன்னு கேட்குறாரு. அடுத்த குரு சாமிட்டு வந்த விடை வந்து அருணாச்சலம். சாமி சொல்ற இந்த பிச்சைக்காரன் எதையும் நினைக்கவே இல்லை, வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து விழுந்தது, அங்கேயே போ அப்படின்னு அருணாச்சலம் சொல்றாரு. அப்போ அந்த ஆனந்த ஆசிரமத்தில் இருந்து அவருடைய குருநாரி அங்கேயே செல்ல சொல்றாரு. சாமி சொல்றாரு 700 கிலோமீட்டர் அங்கிருந்து. அதை வந்து ஒரு 7 மணி நேரத்தில் கடக்க வேண்டியது பகர் டுக் 7 years to reach அண்ணாமலை. அதாவது ஒரு 700 கிலோமீட்டர் தூரத்தை இவர் அடைவதற்கு 7 வருடங்கள் எடுத்துக்கொண்டார். 7 வருஷம் கழிச்சு தான் திருவண்ணாமலை. அப்படி எல்லா இடத்துலையும் திரிதல் சுதந்திரம் அது எங்கெல்லாம் தூத்துக்குடிக்கலாம் வந்திருக்கிறார். திருநெல்வேலி நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது. அன்னைக்கு பல கோயில்கள் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சாமி ஒரு இரவு தங்கின இடம் தான். எனக்கு அது ஒரு ரகசியம் இருக்குது. சுவாமி இந்த பகுதி எல்லாமே கால்நடையாக இருந்துருக்காரு.
கன்னியாகுமரி எங்க ஆரல்வாய்மொழி காணிமடம் நல்ல சாமி நடந்த இடங்கள் திருவண்ணு வந்திருப்பாரு, பெருமாளை பக்கம் வந்திருப்பாரு, எப்படி திண்ணையில பிறந்திருப்பாரு, அதான் வந்து வீடு எடுத்துச்சு. அதான் யோகிராமி யாரு கண்டாங்க, அவரு எல்லா கோயிலுக்கும் போயிருக்காரு, சிவன் கோயிலுக்கு போயிருக்கிறார், கோயிலுக்கு போயிருக்காரு. நிச்சயமா இப்படி வந்திருக்காரு, தூத்துக்குடிக்கு போயிருக்கிறார், அப்ப இங்க வந்திருக்கலாம். அந்த ஞானம் விட்டு அப்படியே தெரிஞ்சு 7 ஆண்டுகள் அப்படியே தெரிஞ்சு 1959 வரும்போதுதான் சாமி வந்து திருவண்ணாமலையில் வந்து குரு சொன்ன இடத்துல வந்து உட்கார்ந்தாரு. இதுதான் கோவிந்த ஞான காண்டம். அடுத்த திருகரு காண்டம் அடுத்த மாதம். இது 7 வருஷம் எங்கெல்லாம் போனாருங்கிற நிறைய சொல்றேன். இந்த அளவுக்கு பொறுமையாக உட்கார்ந்து கேட்டோம் அனைவருக்கும்.